வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாப் ரிலேட்டடாக நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயே ஈஸியாக செட்டில் ஆகிற ஜாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎஃப் தான். இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால இந்த எக்ஸாமை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் தமிழ்நாடு கான்ஸ்டபிள் அண்ட் தமிழ்நாடு எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த எக்ஸாமை கட்டாயமாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், கட்டாயமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு மே 14ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக 10 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. மே 15லேருந்து மே 24 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டோட்டலாக இதில் 4208 வேகன்சி இருக்குது. இதுக்கு லெவல் 3 சேலரி தராங்க, அதாவது 21,000 சேலரியாக கொடுக்குறாங்க. இதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ், ஓபிசி நான் கிரிமினலுக்கு 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்ல இருந்தால் 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசி என்சிஎல் இருந்தால் 5 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டி இருந்தால் 8 இயர்ஸ். விடோ கேண்டிடேட்ஸ் யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்ல இருந்தால் 2 இயர்ஸ், ஓபிசி என்சிஎல் இருந்தால் 5 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி இருந்தால் 7 இயர்ஸ். இந்த எக்ஸாம்லேயும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். இந்த கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு பிஇடி அண்ட் பிஎம்டி இருக்குது. இதுக்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஃபிசிக்கலுக்கான பிடிஎஃப் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கலுக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டி எக்ஸைரிஸ்மென்ட் ஃபீமேல் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ் இபிசி கேண்டிடேட்ஸ் இவங்களை தவிர மற்ற எல்லாத்துக்குமே 500 ஃபீஸ். எஸ்சி எஸ்டி எக்ஸைரிஸ்மென்ட் ஃபீமேல் மைனாரிட்டிஸ் அண்ட் இபிசி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு 250 ஃபீஸ். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் 250 தனியாக கட்டணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபீஸ் எல்லாமே ரீஃபண்டபிள் தான். அதனால நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த 250 உங்களுக்கு ஃபுல்லாக ரீஃபண்டபிள் ஆயிரும். ஆனால் நீங்கள் 500 ஃபீஸாக கட்டுறதுல உங்களுக்கு 400 தான் ரீஃபண்ட் ஆகும். இந்த போஸ்ட்டுக்கு rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.